வணக்கம். அதிகாரம் 42 கேள்வி. குறள் எண் 418. கேட்பினோ கேளாத் தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். கேட்பினும் கேளாத் தகையவே, ஓசை கேட்டாலும் கேளாத செவிட்டு தகையவே தன்மையதே. அதாவது காதுகளால் கேட்கக்கூடிய திறமை இருந்தாலும் அது செவிட்டுத்தன்மை உடையனவே. எப்பொழுது அப்படி சொல்லப்படுன்றது தான் அடுத்து சொல்லியிருக்காங்க. கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வியால்னா கேள்வி எனும் அறிவால், கேள்வி அறிவால். தோற்கப்படாதனா துளைக்கப்படாத, தோற்கனா துளைக்கப்படாத செவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குறள்ல இருந்து ஒருவருக்கு செவிடாக இல்லாத அழகாக கேட்கக்கூடிய திறமை இருந்தும் அவர்களது செவிகள் செவிட்டுத்தன்மையுடையனவாகவே கருதப்படும் எப்பொழுது அவரது செவிகள் கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகளாக இருக்கும் பொழுது. அதை தான் அழகா திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. குறள் விளக்கம். கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் ஓசை கேட்டாலும் செவிட்டுத்தன்மை உடையவை. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.